நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி எனப்படும் ஆர்பிஐ சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்க சந்தைகள், அமெரிக்க டாலர் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள நாணய சந்தைகளில் குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஒரு பக்கம் இந்திய ரூபாயை வலுப்படுத்துவதற்காக ஆர்பிஐ தனது வெளிநாட்டு நாணய கையிருப்பிலிருந்து தொடர்ந்து டாலர்களை விற்று வருகிறது. இந்த விற்பனை சாதாரண அளவில் அல்ல, பல பில்லியன் டாலர் அளவில் நடைபெற்று வருகிறது. இவ்வளவு பெரிய அளவில் டாலர்கள் விற்கப்பட்டாலும் வெளியில் தெரிய வரும் படம் அதிர்ச்சியளிப்பதாக இருக்கிறது. காரணம், டாலர் விற்பனைக்குப் பிறகும் இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறையாமல் மாறாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்போது இந்த முரண்பாட்டை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நேற்று மாலை வெளியான தரவுகளின்படி இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பில் சுமார் 4.4 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்வு பதிவாகியுள்ளது. இதே நேரத்தில் இந்திய ரூபாயும் வலிமை பெற்றது. டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாய் 90 என்ற அளவுக்கு கீழே வந்தது. தற்போதைய நிலையில் ஒரு அமெரிக்க டாலர் சுமார் 89.8 ரூபாய் அளவில் பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருகிறது. முழு நாளின் தரவுகளை பார்த்தால் ரூபாய் தொடர்ந்து 90 என்ற அளவுக்கு கீழேயே நிலைத்திருக்கிறது. இதுதான் கேள்வி எழும் இடம். ஆர்பிஐ இவ்வளவு பெரிய அளவில் டாலரை விற்கும்போது வெளிநாட்டு நாணய கையிருப்பு எப்படி அதிகரிக்கிறது? பொதுவாக ஒரு மத்திய வங்கி தனது நாணயத்தை காப்பாற்றுவதற்காக டாலரை விற்கும்போது கையிருப்பில் குறைவு ஏற்படும். ஆனால் இந்த முறை நிலைமை மாறாக இருக்கிறது. இதுவே இந்த விஷயத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றுகிறது. இந்த முழு விஷயத்தையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு இது ஒரு வினாடி வேலைதான், ஆனால் எங்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியான தரவுகளை பார்க்கலாம். ஆர்பிஐ வெளியிட்டுள்ள தரவுகள் டிசம்பர் 19ஆம் தேதி வரை உள்ளவை. அதாவது இந்த தகவல்கள் சுமார் ஒரு வாரம் பழையவை. இந்த தரவுகளின்படி இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு நாணய கையிருப்பு தற்போது சுமார் 693 பில்லியன் டாலர் அளவுக்கு சென்றுள்ளது. சில காலத்திற்கு முன்வரை இதில் தொடர்ந்து குறைவு காணப்பட்டு வந்தது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு என்பது டாலர் மட்டுமே அல்ல. இதில் 4 முக்கிய பகுதிகள் உள்ளன. முதல் பகுதி வெளிநாட்டு நாணய சொத்துக்கள், இரண்டாவது தங்க கையிருப்பு, மூன்றாவது சிறப்பு எடுத்துக்கொள்ளும் உரிமைகள், நான்காவது ரிசர்வ் பொசிஷன். சமீபத்திய தரவுகளில் இந்த அனைத்து பகுதிகளிலும் சிறிய சிறிய உயர்வுகள் காணப்பட்டுள்ளன. தங்க கையிருப்பில் சுமார் 2.6 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்வு ஏற்பட்டுள்ளது. சிறப்பு எடுத்துக்கொள்ளும் உரிமைகளில் சில மில்லியன் டாலர் அளவுக்கு கூடுதல் ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் பொசிஷன் என்றால் அதுவும் உயர்ந்து சுமார் 4.8 பில்லியன் டாலர் அளவுக்கு சென்றுள்ளது. மொத்தமாக பார்க்கும்போது 4.4 பில்லியன் டாலர் என்ற உயர்வு இந்த அனைத்து பகுதிகளையும் சேர்த்தே உருவானது. இதுவே முழு சந்தையையும் சிந்திக்க வைத்த எண்ணாக மாறியுள்ளது. ஏனெனில் இதே காலகட்டத்தில் ஆர்பிஐ சுமார் 2 பில்லியன் டாலரை சந்தையில் விற்றிருந்தது. அதனால் நண்பர்களே, ஒரு பக்கம் டாலரின் பெரிய அளவிலான விற்பனை, இன்னொரு பக்கம் கையிருப்பில் உயர்வு. இங்கிருந்துதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. ரூபாயும் வலிமை பெற்றது, கையிருப்பும் பாதுகாப்பாக உள்ளது. இதை எப்படி சாதித்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இப்போது அந்த உண்மையான ஸ்ட்ராட்டஜியை புரிந்து கொள்ளலாம். ஆர்பிஐ டாலரை விற்கும் போதும் தனது வெளிநாட்டு நாணய கையிருப்பை எப்படி அதிகரித்து காட்ட முடிகிறது? இதற்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்வதாக இருந்தால் அது வெளிநாட்டு நாணய ஸ்வாப். இதுதான் முழு விளையாட்டையும் சமநிலையில் வைத்த கருவி. எளிய மொழியில் சொல்வதானால் ஆர்பிஐ ஒரே நேரத்தில் 2 வேறு முனைகளில் செயல்பட்டுள்ளது. சமீபத்தில் ஆர்பிஐ சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு நாணய ஸ்வாப் ஆபரேஷனை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேரடியாக இந்தியாவின் கமர்ஷியல் வங்கிகளுடன் நடத்தப்பட்டது. இதன் பொருள் ஆர்பிஐ சந்தையில் இருந்து புதிய டாலர்களை வாங்கியது என்பதல்ல. மாறாக நாட்டுக்குள் உள்ள வங்கிகளிடம் இருந்த டாலர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக வங்கிகளுக்கு ரூபாயை வழங்கியது. இந்த ஸ்வாப் நடவடிக்கையின் முதல் கட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்டத்தில் ஆர்பிஐ வங்கிகளிடமிருந்து டாலர்களை வாங்குகிறது. ஆர்பிஐ டாலரை வாங்கும்போது அதன் வெளிநாட்டு நாணய சொத்துக்கள் அதிகரிக்கின்றன. அதே நேரத்தில்
வங்கிகளிடம் இருக்கும் டாலர்கள் குறைகின்றன. இதற்கு பதிலாக ஆர்பிஐ வங்கிகளுக்கு ரூபாயை வழங்குகிறது. இதனால் வங்கிகளிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, மேலும் மொத்த நிதி அமைப்பில் லிக்விடிட்டி உருவாகிறது. பிறகு சிறிது காலத்திற்கு பின்னர் இரண்டாவது கட்டம் வருகிறது. இதில் ஆர்பிஐ அந்த ஜெல்ஃப்ட டாலர்களை மீண்டும் வங்கிகளிடம் திருப்பிக் கொடுக்கிறது. அதற்கு பதிலாக வங்கிகள் ஆர்பிஐக்கு ரூபாயை திருப்பி வழங்குகின்றன. இந்த முழு பரிவர்த்தனையும் தற்காலிகமானது. பொதுவாக 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் என்ற கால அளவிற்கு இது நடக்கும். ஆனால் இந்த ஸ்வாப் நடைமுறையில் இருக்கும் வரை காகிதங்களில் ஆர்பிஐயின் டாலர் கையிருப்பு அதிகமாக இருப்பது போலவே தெரியும். இதனால்தான் ஒரு பக்கம் ஆர்பிஐ திறந்த சந்தையில் ரூபாயை காப்பாற்றுவதற்காக டாலரை விற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஸ்வாப் வழியாக அதன் வெளிநாட்டு நாணய கையிருப்பு அதிகரித்துக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. இதுவே சந்தையை ஆச்சரியப்பட வைத்த யுக்தி. வெளியில் பார்க்கும்போது கையிருப்பு அதிகரிப்பதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் இது ஒரு திட்டமிட்ட, நிர்வகிக்கப்பட்ட நடவடிக்கை. இங்கே இன்னொரு முக்கிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்பிஐ டாலரை மட்டும் விற்று எந்த ஸ்வாப் நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றால் கையிருப்பு வேகமாக குறைந்திருக்கும். கையிருப்பு குறைந்ததும் சந்தையில் பயம் உருவாகியிருக்கும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பதற்றமடைந்திருப்பார்கள். ரேட்டிங் நிறுவனங்கள் கேள்விகள் எழுப்பியிருக்கும். ரூபாய் மீது மேலும் அதிக அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வெளிநாட்டு நாணய ஸ்வாப் இந்த பயம் உருவாகவே விடவில்லை. கையிருப்பும் வலுவாகவே தெரிந்தது. ரூபாயும் 90 என்ற அளவுக்கு கீழே நிலையாக இருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இந்தியாவிடம் இன்னும் வலுவான பாதுகாப்பு இருப்பதாக ஒரு தெளிவான செய்தி சென்றது. இதனால்தான் பாண்ட் சந்தையிலும் நாணய வர்த்தகர்களிடையிலும் பெரிய அளவிலான பதற்றம் காணப்படவில்லை. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது கடன் வழங்குவது எளிதாகிவிடுகிறது. அரசுக்கு கடன் தேவைப்பட்டாலும், நிறுவனங்களுக்கு நிதி தேவைப்பட்டாலும், அல்லது பொதுமக்களுக்கு கடன் தேவைப்பட்டாலும் அனைவருக்கும் பாதை சற்று எளிதாகிவிடுகிறது. இதுவே பொருளாதாரத்தை ஆதரிக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்திய ரிசர்வ் வங்கிக்கு புதிய நாணயத்தை அச்சிட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அதனால் பணவீக்க அழுத்தமும் அதிகரிக்கவில்லை. கையிருப்பும் பாதுகாப்பாகவே இருந்தது. ரூபாயும் கட்டுப்பாட்டில் இருந்தது. பணப்புழக்கமும் நிலைத்திருந்தது. இதனால்தான் இந்த முழு நடவடிக்கையும் நன்கு யோசித்து மேற்கொள்ளப்பட்ட வலுவான ஜோரியாகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய வெளிநாட்டு நாணய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும்போது இந்திய ரூபாய் சந்தையில் எவ்வளவு பணப்புழக்கம் வந்துள்ளது என்ற கேள்வி எழுகிறது. செய்திகள் கூறுவதன்படி வங்கி அமைப்பில் சுமார் 3 டிரில்லியன் டாலர் அளவுக்கு பணப்புழக்கம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் முக்கிய காரணம் வங்கிகளில் பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதுதான். இதற்காக ஒரு பக்கம் இந்திய ரிசர்வ் வங்கி அரசு பத்திரங்களை வாங்கி நேரடியாக ரூபாயை செலுத்தியுள்ளது. இன்னொரு பக்கம் வெளிநாட்டு நாணய ஸ்வாப் மூலம் வங்கிகளிடமிருந்து டாலர்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக ரூபாயை வழங்கியுள்ளது. இதனால் வங்கிகளுக்கு கடன் வழங்குவது எளிதாகிறது. வட்டி விகிதங்கள் மீது அழுத்தம் ஏற்படுவதில்லை. ரூபாயும் அதிகமாக பலவீனமடையாது. மேலும் இவை அனைத்தும் புதிய நாணயத்தை அச்சிடாமல் செய்யப்பட்டதால் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் தொடர்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இதன் தாக்கம் எதிர்காலத்தில் எவ்வளவு பெரியதாக இருக்கும்? வரவிருக்கும் மாதங்களில் இந்திய ரிசர்வ் வங்கி ஏன் இதே பாதையில் தொடர்ந்து செல்லப் போகிறது? அதற்கான பதிலை இப்போது புரிந்து கொள்ளலாம். இந்த முழு ஜோரியாகமும் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு என்ன அர்த்தம் கொண்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். உண்மையில் உலகளாவிய அளவில் நிச்சயமற்ற சூழ்நிலை நிலவி வரும் நேரத்தில்தான் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அமெரிக்காவில் வட்டி விகிதங்களை பற்றி பல ஊகங்கள் நடந்து வருகின்றன. டாலர் வலுவாக உள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளின் நாணயங்கள் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் ரூபாயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பெரிய சவாலாகும். வெளிநாட்டு நாணய ஸ்வாப் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நேரம் கிடைக்கிறது. 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் என்ற இந்த கால அவகாசம் மிகவும் முக்கியமானது. இந்த நேரத்தில் உலகளாவிய சூழ்நிலைகளை கவனிக்கவும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளவும், அதற்கேற்ப அடுத்த நடவடிக்கையை திட்டமிடவும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் இந்த நடவடிக்கை இன்றைய நாளுக்கானது மட்டுமல்ல, வரவிருக்கும் மாதங்களுக்கான தயாரிப்பாகவும் உள்ளது.
இதன் மூலம் இந்தியாவின் உலகளாவிய படிமமும் வலுப்பெறுகிறது. உலகத்திற்கு ஒரு தெளிவான செய்தி செல்கிறது. இந்தியாவிடம் போதுமான வெளிநாட்டு நாணய பாதுகாப்பு உள்ளது. அவசியமான இறக்குமதிகளை மேற்கொள்ள முழு திறன் உள்ளது. எந்த வெளிப்புற அதிர்ச்சியையும் எதிர்கொள்ளும் வலிமையும் உள்ளது. இதனால்தான் சந்தையில் பயம் உருவாகுவதில்லை. ரூபாயும் ஒரு வரம்பிற்குள் நிலைத்திருக்கிறது. எளிய வார்த்தைகளில் சொல்வதானால், இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு அம்பால் பல இலக்குகளை அடைந்துள்ளது. ரூபாய் வீழ்ச்சியை தடுத்துள்ளது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு பலவீனமாக தோன்றாமல் பார்த்து கொண்டுள்ளது. வங்கி அமைப்பில் போதுமான பணப்புழக்கத்தை வழங்கியுள்ளது. பணவீக்கத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதனால்தான் இந்த முழு நடவடிக்கையும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என அழைக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இதே ஜாரியாகம் இந்திய பொருளாதாரத்தின் நிலைத்தன்மைக்கான மிக முக்கியமான கவசமாக மாறக்கூடும். இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவை பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் எண்ணங்களை கருத்துப் பகுதியில் பகிருங்கள். இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அவர்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். இப்படியே மேலும் அறிவுபூர்வமான வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் ஆல் என்ற நிலையில் தேர்வு செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.